ஓ சாவி எங்க வச்ச? இது தேடுறியா? உன்கிட்ட இருக்கா? குடு குடு குடு. இது என்னது? சைக்கிள் சாவி. சைக்கிள் சாவியா? மார்க்கெட் போணும், கார் சாவி கொடு. பீன்ஸும் பெங்களூர் கத்திரிக்காயும் வாங்குறதுக்கு பென்ஸ் காரா? வேற எப்படி போறது? மார்க்கெட் போணும், சாவியை கொடு. தர முடியாது. முடியாதுன்னா? ரேஷ் டிரைவிங், பேரிங் மாத்துனது, சஸ்பென்ஷன் சரி பண்ணதுக்குன்னு மெக்கானிக் கிட்ட இருந்து 18,000க்கு பில் வந்திருக்கு. ஷோ, அதுக்கு இனிமே சைக்கிள்ல போய் தான் காய்கறி வாங்கணும். ஓகே? போகலனா வேலையை விட்டு போக வேண்டியதுதான். போறேன் போறேன், நான் முடிவு பண்ணிட்டேன். போ. சைக்கிள் சாவி கொடு. சைக்கிள் சாவி கொடு, மார்க்கெட் போணும். சைக்கிள்ல போ. ஏய், சைக்கிளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். சைக்கிள் கடக்கிற மரியாதை கூட எனக்கு கிடைக்கல. Oh, no, Sita, I don't believe this. இல்ல சார், இத பாருங்க. சீதா. ஆமா சார், இங்க பாருங்க. Bloody rascals. டேய், திருப்பதி. ஐயா, கூப்பிட்டீங்களா ஐயா? பையனுக்கு அடிபட்டுச்சே, பிளேட் வச்சாச்சா? வச்சாச்சுங்க ஐயா. எப்போ எடுக்க போறாங்க? அது பையன் எடுத்துக்கலாங்க ஐயா. சீக்கிரம் எடுத்துரு, இல்லைன்னா வட்டியில மூழ்கிடும். மூழ்கிடுமா? என்ன சொல்றீங்க ஐயா? அதை கொடுமா. என்னடா யாருக்கும் தெரியாம வட்டி கடைக்கு போன தட்டு எப்படி இங்க வந்துச்சுன்னு பாக்குறியா? வழக்கமா எல்லாத்துக்கும் ஒரு கதை வச்சிருப்பிய, இந்த தட்டுக்கு என்ன கதை வச்சிருக்கப்போ? இல்லங்க, அது வந்து சாதாரண தட்டா இது? எங்க அப்பா சாப்பிட்டான்றதுக்காக இல்லடா, அவர் மேல நான் வச்சிருக்க மதிப்பு மரியாதையோட அடையாளம்டா அது. அதை கொண்டு போய் அடுக்கடையில வச்சுட்டு, அந்த குதிரையோட பேர் என்ன? டின்னர் பிளேட். அந்த பிளேட் மேல கட்டுறதுக்கு எங்க அப்பாவோட சில்வர் பிளேட் தான் கிடைச்சதா உனக்கு? ஏன்டா என்னென்னவோ காரணம் சொல்லி என்கிட்ட பணம் வாங்கியிருக்க, இன்னொரு காரணம் சொல்லி என்கிட்ட பணம் வாங்கியிருக்க கூடாதா? ஏன்டா அந்த பிளேட்டை திருடி கொண்டு போய் வண்டி கடையில வச்ச? எங்க அப்பாவை கொண்டு போய் அடமான வச்ச மாதிரி இருக்கடா எனக்கு. எங்கடா அவன்? யாருங்க? உன் கூட்டு கிழவானே. என்னடா இதெல்லாம்? வேண்டுதல் கோவிந்தா. பெருமாளுக்கு வேண்டிக்கிட்டு யாராவது அழகு குத்துவாங்களா? கோவிந்தா கோவிந்தா. இது வித்தியாசமான வேண்டுதல் கோவிந்தா. இதுக்கு டிரான்ஸ்லேட்டர் வேறயா? காலையில இருந்து பச்சை தண்ணி பல்லுல படாம விரதம் இருந்து அழகு குத்திருக்கேன், என்ன போய் திட்டுறீங்களேன்னு சொல்றாரு கோவிந்தா. என்னது? பச்சை தண்ணி கூட படலையா? இப்பதான் போன ஒரு இட்லியும் 1/2 பாக்கெட் சாம்பாரும் காலி பண்ணீங்க. சாம்பார் வேற நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே. அழகு குத்திருக்கும் போது எப்படி கோவிந்தா சாப்பிட முடியும்? இது என்ன அழகா இல்லன்னா போர்க்கான்னு கேக்குறாரு கோவிந்தா. அழகு கழட்டி வச்சுட்டு சாப்பிட்டீங்களே சார். ஒரு நிமிஷம். கோவிந்தா கோவிந்தா. கொஞ்சம் ரூட் கிளியர். தீர்காயுசா இருந்து ஆசீர்வாதம் பண்றாரு கோவிந்தா. சீதா, இது பாருங்க. அழகு ஏன்டா வளைஞ்சிருக்கு? காக்கா கழுகுக்கு கூட தான் அழகு வளைஞ்சிருக்கு கோவிந்தா. திருட்டு ராஸ்கல். பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு சாமி பேரை வேற யூஸ் பண்றியா? கூட பிறந்தவங்க மாதிரி வச்சிருந்தேன். குடுக்கிற பணம் எல்லாம் பத்தலன்றீங்களே, என்ன பண்ணீங்கன்னு பார்த்தா குதிரை ரேசர் பல கோடீஸ்வரன் எல்லாம் பிச்சாண்டியா ரோட்ல திரிகிறான்டா. பிச்சாண்டியான நீங்க ஈழா போய் நிப்பீங்க. என் பேச்ச நீங்க கேட்க மாட்டீங்க, என் பேச்ச கேட்க மாட்டீங்கடா. போங்கடா வெளில. ஐயா என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. இவன் வேற ரெண்டு கேட்டான். ஓகே, இவன் ஒருத்தனுக்காக மட்டும்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. மாசிதா சார், இவங்களுக்கு இடுப்பு உடையிற மாதிரி வேலை கொடு, செய்யற வேலைக்கு ஏற்ற மாதிரி காசு கொடு, மேல ஒரு நய பைசா கொடுக்க வேணாம். ஓகே சார். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். நினைச்சு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குடா. 10 பாத்திரம் தைக்கிறதுல இருந்து பாத்ரூம் கழுவுற வரைக்கும் எல்லா வேலையும் என்னையே பண்ண விட்டா. நோகாம நோம்பு கும்பிடுற மாதிரி 9 to 5 ஆபீஸ்ல ஒரு ஒயிட் கலர் ஜாப் கொடுத்துருக்கலாம்.
8வது கூட படிக்காதவன் எக்ஸிக்யூட்டிவ் ஆகிறதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. சந்தோஷமாவும் சொகுசாவும் வாழ்ந்து பழகிட்டமே, இதுக்கு என்ன வழி? ஸ்மூத்தா போயிட்டு இருந்த நம்ம லைஃப்ல சுனாமி மாதிரி வந்து பூந்துட்டா அந்த சீதா. சீதா சீதா சீதா, எதுக்கு எடுத்தாலும் சீதா. அவள் அந்த வீட்டை விட்டு எக்ஸிட் கொடுத்தா தான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மறுபடியும் என்ட்ரி ஆகும். பேசாம ஒரு லெட்டர்ல டிஸ்மிஷன் எழுதி ஐயா கிட்ட கையெழுத்து வாங்கி அவ கையில கொடுத்தோம்னா அவ தாட்டா கட்டிட்டு போயிட போறேன். சும்மா ரக்கிறது பேல. அந்த சீதாவுக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். கொலையா? என்னால முடியாது. வேணும்னா அவளை தற்கொலை பண்ணிக்க சொல்லிடுவோம். ஐயோ ஏன்டா இப்படி கொல்றீங்க? இந்த கொலையில நம்ம பேரே வராது. எப்படி? வாடகை கொலைகாரனை கூப்பிடுவாங்க. வாடகைக்கு சைக்கிள் கிடைக்கும், ஆட்டோ கிடைக்கும், கொலைகார கிடைப்பானா? ஏய், காசு கொடுத்தா எவன் வேணாலும் கிடைப்பான்டா. அவன் ரொம்ப காஸ்ட்லி, நம்ம மனுஷனையே தேடுவோம். ஆனா அவனுக்கு கொடுக்குற பணத்தை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி. ஓ, சேராட்டா மாதிரி சேர் கொலைகாரனா? சரி, இந்த விஷயத்தை நான் அப்படியே ஐயா கிட்ட சொல்லி நான் நிறைய பணம் வாங்கிட்டு வரேன். டேய், ஐயாட்ட போய் சொன்னா அவ்வளவுதான். நீ கூட வர, நான் பேசாம இங்கே இரு. டேய், ஐயோ, நில்றா. டேய், 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 ஓடாதே, ஓடாதடா, ஓடாதே. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. டேய், உன்னை கொல்றேன்டா. ரெண்டு தலைய எடுத்தியே, இன்னும் ரத்தம் கூட காயல. யாரு அவரு? யோ, நீ என்ன ஊருக்கு புதுசா? அவர்தான் எங்க பாஸ் பாண்டி. இப்படி ஒரு ஆளை தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். ஆடு வெட்டின காசு 50 ரூபாய். ஆட்டம் காட்டாம காசு குடுறா ப்ளீஸ். என்கிட்ட சேஞ்ச் இல்ல, செக்கா தரவா? இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. 50 ரூபாய்க்கு செக்கா காசா குடுறா. உன் கூட நாங்க கொஞ்சம் பேசணும். எதுக்கு? 20, 30, 40, 50. பாவி, இந்த 50 ரூபாய வாங்குறதுக்கு நம்மள 5 கிலோமீட்டர் ஓட விட்டானு பிசாசு பையன். 2, 3, 4, 5. ஏதுரா இவ்வளவு பணம்? மகாலட்சுமி கண்ண திறன்டா பாஸ், மகாலட்சுமி கண்ண திறன்டா. டேய், மரியாதையா சொல்லு. மகாலட்சுமி கண்ண திறந்தாளா இல்ல வசந்த் இருக்கும் போது நீ அவ பர்ச திறந்தியா? என்ன போய் களவாணி போயின்னு சொல்றீங்களே. ஆட்டு புழுக்கைய திருடி அதை 50 காசுக்கு வித்த களவாணி போய்தாடா நீ. மரியாதை சொல்லு, ஏது இந்த பணம்? இது அட்வான்ஸ் பாஸ். அட்வான்ஸா? எதுக்கு? அந்த 2 பேர் நிக்கிறாங்கள பாஸ். ஆமா, அவங்க ஒரு ஆளை காட்டுவாங்களா? சரி, அவங்கள நம்ம போட்டு தள்ளணும்னா 5 லட்சம் ரூபாய் பணம் தருவாங்களா? நல்லா இருக்குடா அந்த டீலு. அவங்க காட்டுற ஆளை போட்டு தள்ளுனா 5 லட்சம் ரூபாயா? ஆமா பாஸ். ஏண்டா நீ சொல்றத பார்த்தா என்ன கொலை செய்ய சொல்றது மாதிரி தோணுதே. டீப்பா யோசிச்சு பார்த்தா அப்படித்தான் வரும் பாஸ். அடப்பாவி, நானே ஆட்டை வெட்டி பொழப்பு நடத்திட்டு இருக்கேன், என்ன போய் ஆளை வெட்ட சொல்றியடா? ஏன் பாஸ் பயப்படுறிய? ஆட்டுக்கு ஆளுக்கு ஒரு எழுத்துதான் வித்தியாசம். டூ லூ. அங்கேயும் கத்தி, இங்கேயும் கத்தி, அங்கேயும் ரத்தம், இங்கேயும் ரத்தம். ஆட்டை வெட்டினா 50 ரூபா, ஆளை வெட்டினா 5 லட்சம் ரூபா. எப்படி வசதி? லாஜிக் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. போலீஸ் கேஸ்ன்னு வம்பாயிருமேடா. போங்க பாஸ், போலீஸுக்கு உங்களை பிடிக்கிறதா வேலையா? நம்ம ரிஸ்க் எடுத்தாத்தான் கடன் தொல்லையில இருந்து மீள முடியும் பாஸ். அது என்னமோ வாஸ்தவம் தான். அப்புறம் என்ன, முதற்கொள்ள வரைக்கும் பதட்டம் பயம் என்ன அப்படி இப்படி பண்ண பழகிரும் பாஸ். அப்புறம் ஆளுகளை வச்சு தொழில கண்டினியூ பண்ணிடுவா. டேய், ஒரு கொலை தான் பண்ண சொல்றேன்னு பார்த்தா என்ன முழு நேரம் கொலைகாரன் ஆக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஒரு கொலை பண்ணாலும் 100 கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான் பாஸ். என்னடா தண்டனை? தூக்குதே. பாஸ் ஒத்துக்கிட்டாரு. வண்டியை ரெடி பண்ணுங்க. நான் ஒத்துக்கவே இல்லை.